இந்த குழந்தை இவ்வளவு பேசுனது பத்தாது, இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுதே நான் சொல்றேன். பாட வேண்டும் என்று இந்த குழந்தை சொல்லுகிறது. சரி பாடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்ற பிராடும் பொற்களுமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவான கொலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சய வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ அறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அதாவது இப்படி எப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இந்த சந்தியா வந்து இவளுக்கு 14 வயதாகிறது. இவளுக்கு வந்து பிரிட்டில் போன் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. பிறந்ததுலேருந்து இவளுடைய போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கையில் இப்போ நம்ம அமுக்கணும்னா கூட அவளுடைய எலும்பு வந்து உடஞ்சிரும். பிஸ்கட் எப்படி உடையுதோ அதேமாதிரி அவளுடைய எலும்பு உடையும். அதனால் இவளை பாதுகாக்கிறதுக்குனே வந்து தனியாக 2 ஆயமாக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய இல்லத்தில் வந்து முதல் சேர்ந்த பெண் அப்படிங்கிறத நாங்கள் பெருமை அடைகிறோம். அவர் எலும்பை தொட்டால் பிஸ்கட் உடையும் என்று அவர் சொன்னார். அந்த குழந்தையின் எலும்பு பிஸ்கட்டாக உடைகிறதோ இல்லையோ, இதை பார்க்கின்ற போது, இதை கேள்விப்படும் போது நம்முடைய இதயம் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. ராக்பெல்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரியா அவர் ஒரு நாள் விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு இளைஞன் பக்கத்துல, சார் நீங்க தானே ராக்பெல்லர்? என்னங்க சார் உங்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், 80-85 வயசாயிருச்சு, ஏங்க சார் இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னா. அதுக்கு ராக்பெல்லர் சொன்னாரு, தம்பி போற விமானம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும்னு கேட்டாரு. அதுக்கு இவன் சொன்னா, என்னங்க சார் எல்லாம் செத்து போயிருவோம் அப்படின்னா. அதே மாதிரி என் உழைப்பை நிறுத்தி விட்டால் என் உயிர் மூச்சு நின்று விடும்னு சொன்னாங்க பாருங்கயா. அவருக்கு இந்த நாள் மட்டும் இல்லையா, வாழ்க்கையில எந்த நாளும் இனிய நாள் தான். சார் என்னை வாழ்க்கையிலே முதல்ல முட்டாளாக்குனது யாரு தெரியுங்களா? எங்கள் அப்பா தான். நான் 4-5 வயசு பையனாக இருக்கிறப்போ கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. லாலா கடை அல்வாவை பார்த்த உடனே, அப்பா அந்த அல்வா எனக்கு வாங்கி கொடுப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், வேண்டாப்படா அது காரம், உன்னால் தாங்க முடியாது, நான் உனக்கு கடல உருண்டை வாங்கி தரேன்டான்னு 10 பைசாவுக்கு ஒரு கடல உருண்டையை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஒரு அநியாயம் பாருங்கள், அன்னைக்கு சாயங்காலமே அதே அல்வா 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கொடுக்குறாரு சார். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு. அன்னைக்கு தான் சார் முதல்ல அப்பாவே என்னை முட்டாளாக்கினார் சார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி தானே எல்லாத்துக்கும் முட்டாள் தினம்னு சொல்கிறோம். நான் முட்டாளானது எந்த காலம் தெரியுங்களா? சொல்லுங்க. 6/7/1989 ஐயா. என்ன தெரியுங்களா? ஊரே கூடி கழுத்தில் வாழை போட்டு கூட்டு போய் உட்கார வச்சு சுத்தியில இருக்கிற அத்தனை பேரும் அச்சதை போட்டு என்ன முட்டாளாக்கின நாள் சார். எனக்கு கல்யாண நாள் சார். அது ஒன்று தெரியுமா? இந்த ஆடை கொண்டு போய் கிடா வெட்ட போடுறாங்கன்னா கூட அந்த ஆட்டு கூட கழுத்துல மாலை போடுவாங்க. அதை கூட வெட்டுறதுக்கு முன்னாடி சார் கழுத்து துளுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் சார் வெட்டுவாங்க. என்ன அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை சார். அன்னைக்கு எங்க பாட்டி ஒரு அழகான ஒரு பழமொழி சொன்னாங்க சார், இந்த மாதிரி முட்டாளுக்கலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அது கழுதைங்களுக்கு தான் சார், உனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லை சார், கழுதைங்களுக்கு தான் சார். சரி சார், பசங்க பாஸ் ஆகி அடுத்தடுத்த வகுப்பு போகணுன்றதுக்காக தொடர்ந்து ஃபெயில் ஆகி ஒரே வகுப்புல இருக்க தியாகி யார் தெரியுமா சார்? அதுதான் ஆசிரியர். ஐயா, எல்லா உறவுகளுமே எதிர்பார்ப்போட தான் இருக்கு. எப்படின்னா, இப்ப அம்மாவை எடுத்துக்கும். அம்மா எதுக்கு மகனுக்கு பாசத்தோட சோறு ஊட்டி படிக்க அனுப்புறா? பின்னாடி சம்பாரிச்சு சோறு போடுவான்ற எதிர்பார்ப்பு. இதுல எதிர்பார்ப்பு இருக்கா? சரி, இப்ப அப்பாவை எடுத்துக்கும். அப்பா எதுக்கு மகளை படிக்க அனுப்புறா? வயதான கடைசி காலத்துல அவ வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலான்ற எதிர்பார்ப்பு. இதுலயும் எதிர்பார்ப்பு இருக்கா? ஆனா எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே உறவு அது ஆசிரியர் உறவு தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக கொண்டாடுறாங்களே அந்த ஆசிரியர் தினம், அதுதான் எல்லா நாளோட இனிய நாள். ஐயா, மதுரையில ஜோசப்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு.
அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குப்பை தொட்டியிலேருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. என்ன அங்க அவர் ஓடி போய் பார்த்தா ஒரு குழந்தை கதறிட்டு இருக்குது, அனாதையா கிடக்குது. அந்த குழந்தையோட கையும் காலையும் நாய் பிடிச்சு குறைச்சிட்டு இருக்கிற ஐயா. அந்த நாயை துரத்தி விட்டு அந்த குழந்தைய தன்னோட கையில் எடுத்தாரு. இதே மற்றவங்களாம் அந்த குழந்தைய ஒரு அனாதை ஆசிரமத்திலேயோ போலீஸ்காரங்கக்கிட்டயோ படிச்சிருப்பாரு. அவர் அப்படி பண்ணல. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். நித்யகண்ட பூநாயசா குப்பை தொட்டியில இருந்த அந்த குழந்தைக்கு நித்யான் பேர் வச்சாரு. இப்ப அந்த பெண் எங்க இருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டுல கை நிறைய சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே இருந்த அந்த குழந்தைய தன்னோட பிள்ளையாட்டம் வளர்த்தவங்க தன்னோட வகுப்புல படிக்கிற 50-60 மாணவர்களை எப்படி பார்ப்பாங்க, அப்படி தாய்மை இல்லத்தோட சொல்லித்தராங்க பாருங்க ஆசிரியர். அந்த ஆசிரியர் தினம் தான் சிறந்தது. ஐயா, இந்த உலகத்துல பருவமழை தவறலாம், ஆனா ஒரு உழவன் தன்னுடைய கடமையிலிருந்து மட்டும் தவறதே கிடையாதுங்க. அவனுக்கு இல்லாத கஷ்டமா? எவ்வளவு கஷ்டங்கள். கடமை தவறானா இன்னைக்கு ஆசிரியர் பாருங்க, இருக்கிற சம்பளம் போதாதுன்னு சொல்லிட்டு கூடுதலா சம்பளம் கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. 33 50 மாத்துங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க. எப்படியாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுக்கறாங்க மாணவர்கள். ஆனா இந்த உலகத்துக்கு சோறு போடக்கூடிய உழவன் தங்களுடைய தொழிலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் உட்கார்ந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்பையும் காய்ந்து கல்லறைக்கு தான் ஐயா போகணும், கல்லறைக்கு தான் போகணும். ஐயா, இந்த எங்க வாதியாரெல்லாம் நான் 1வது படிக்கிறப்ப சொல்லுவார், பசங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் 1 நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை ப்ரே பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. குரானை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, புனித வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணபிரான் நமக்கு கொடுத்தானே கீதையை வாசிப்பவராக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதற்கு 1 நிமிடம் முன்னால் அந்த உழவனை நினையுங்கள், அவன்தான் மனித கடவுள். வைரமுத்து சொன்னான், ஏர்படிக்கும் சாதிக்கு இதுவே தான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கு விவசாயம் எழுதிருக்கா, காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சு, ஐயோ பெருமாளே என்ன பண்ணுன்னு சொன்னான். இருக்கக்கூடிய எத்தனை நாட்களை விடவும் என் உழவன் கொண்டாடுகிறானே அவனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேனே, அந்த உழவர் தினமே இனியது இனியது. இவர் உழவர் தினத்தின் அருமையை பற்றி அற்புதமாக பேசினார். இந்த தருணத்திலே இந்த மேடையிலே கீர்த்தனா என்ற ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். வாங்க கீர்த்தனா, எத்தனாவது படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு படித்திருக்கிறார் இந்த கீர்த்தனா. இவருடைய தந்தை ஒரு காலத்திலே மரங்களில், பனை மரங்களில், தென்னை மரங்களில் மரமேறியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு குடும்பம். அவர் ஊனமுட்டு விட்ட காரணத்தால் இவருடைய தந்தை இப்பொழுது மரமேறி பிழைக்க முடியவில்லை. உடனே இந்த பெண்ணின் தாய் அவர் மரமேறி, தென்னை மரங்களில் ஏறி, பனை மரங்களில் ஏறி குடும்பத்தை காப்பாற்றினார். அவருக்கு இருதயத்திலே பிரச்சனை, அவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே இந்த பெண் ஒரு விவசாய பெண்ணாக இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறார். பனை மரங்களில் ஏறுகிறார், தென்னை மரங்களில் ஏறுகிறார், தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், விவசாய வேலை செய்கிறார். மரங்களில் ஏறி தன்னால் வாழ்க்கையில் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டுகிறார். நான் இப்போ மரம் ஏறுறேங்க சார், தென்னை மரம் பனை மரம் 2மே ஏறுறேங்க சார். இந்த சீசன் தாங்க சார் எங்களுக்கு கரெக்டானது. நொங்கு வெட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்து விடுவேங்க சார். எங்கள் அப்பா நொங்கு வெட்டி எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அந்த காசுலேங்க சார் என் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவாங்க சார். இப்போ நான் இந்த லீவ்லேங்க சார் எனக்கு உண்டான ஃபீஸை நான் சேர்த்து வச்சிட்டேங்க சார். இப்படியெல்லாம் உழைத்து தந்தையால் முடியவில்லை, தாயால் இயலவில்லை, ஆனால் தன்னால் முடியும் என்று இந்த பெண் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பல புத்தகங்களில் மரம் ஏறி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவியை பற்றி வந்த கட்டுரைகள். அந்த அளவுக்கு இந்த பெண் இப்படி உழைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். இதை கண்ணுறக்கூடிய, இதை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த பெண்ணுடைய. உனக்கு என்ன செய்யணும் சார்? விவசாயத்திலேயே நான் PhD பண்ணி விவசாயத்திலே புதுமையை ஏதாவது நான் கண்டுபிடிக்கணுங்க சார். இந்த பொண்ணு சொன்னது விவசாயம் படித்து அவன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அலையக்கூடிய இந்த நாட்டில் விவசாயம் படித்து அதுல PhD பண்ணணும்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை போல இந்த மண்ணின் மனத்தை பரப்பக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறோம். இவர்களுக்கு நல்ல இதயங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து